சீருடன் சாஸ்தாவின் கரையை சிறப்புடன் பிறப்பை பாடே பாடுதற்குருவிழாக காரிகையாள் உமையாள் மைந்தன் கணவரே கார்பராவே மேல் உலகம் தேவர்களுக்கு கீழ் உலகம் அசுரர்களுக்கு கீழ் உலகம் அசுரர்களுக்கு இரு பேர்களுமாகவே சேர்ந்து தேவா அமிர்தம் ஒன்று கிடைந்தார்கள். தேவாமிர்தம் கிடைந்தார்கள். ஏழை சத்தோஷமித்திரத்தை ஒரு தாளியாகவோ ஒரு பெரிய ஒரு தாளியாகமா மகா மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாகவோ ஒரு மத்தாகமா வாசுகி என்ற பாம்பை கயராகவே போட்டு அப்படி தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் மறுபுறமாக நின்று தேவாமிர்தம் கிடைந்தார்கள். அப்படி தேவாமிர்தம் கிடைக்கிற போது முதலாவர் அமிர்தத்திலே யாரு யாரையா பிறக்கின்றே முதலாவது அமிர்தத்தில் தான் எங்க அக்கா மூதேவி வந்து பிறந்தாளம்மா. வஞ்சகமில்லாதவன் நிறைஞ்ச புண்ணிய வாட்டு நிறைஞ்ச ஒரு புண்ணிய வாட்டு இருந்தால் வருவா இல்லாட்டால் வருவா சாப்பிட்டால் வருவா சாப்பிடாம இருந்தால் வருவாள். எளியவன் வள்ளியவன் ஏழை வணக்கார் பஞ்சரை பிளாட் பார்த்துக்கு வருவா இல்லையா அவ வந்தாதரப்பா சிரஞ்சீவியா இருக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா ஆரோக்கியமா இருக்கும் அல்லவா. இரண்டாவது அமிர்தத்திலே யாரை யாரையா பிறக்கின்றே இரண்டாவது அமிர்தத்தில் ஓர வஞ்சவக்காரி இருக்காளே அந்த சீதாலட்சுமி வந்து பிறந்தாளம்மா. ஓஹோ ஓர வஞ்சவக்காரின்னு ஏனப்பா அவள் அப்படி சொல்ற அவ என்னைக்குமே ஓர வஞ்சவக்காரி தானம்மா. ஏற்கனவே ஒரு வீட்டை வாழ வைப்பா 9 வீட்டை தாழ வைப்பா இல்லையா எம்மா ஒரு வீட்டை வாழ வச்சானா 9 வீட்டை தாழ வைப்பா. இரும்பு பெட்டி எங்க இருக்கு அங்கெல்லாப்பா போய்கிட்டே இருப்பா. அங்கத்தான் ஆள் பார்த்து போய்கிட்டே இருக்கிறா. ஒழுக்கிற பெட்டி பார்த்துல உட்காருவா தவற பெட்டிகளை கூப்பிட்டா வரமாட்டா
மாட்டம்பாள அந்த தவற பெட்டிக்குள்ள வர மாட்டான்னு சொல்லுவாளே. நல்லவரிடத்திலே குடியிருப்பாள் கெட்டவரிடம் விலகி செல்வாள். நல்லவர் கெட்டவர் யார் யார் தெரியுமா? அந்த நல்லவர் கெட்டவர் யாரு யாரம்மா? அடத்துயர் ஒன்றண்டெண்ணி அரும்பஷி எவருக்கு மாத்தி நெஞ்சிலே வஞ்சகம் கபடு சூடு சிரத்தவர் பொருளிருப்பா. அங்கே கொழுவிருப்பா. தம்பி உண்ட நல்ல புத்தி இல்லடா, வாங்கிட்ட வரமாட்டக்கா. என் புத்தி சரியில்லாம நடவட பாவனை சரியில்லாம தானே வரமாட்டக்கா. அவன் உன் வீட்டுக்குள்ள வரமாட்டான்ல. அவ வந்தாலும் அவளை வச்சு பாதுகாப்பதற்கு இடம் வேணும் அல்லவா? ஏற்கனவே உனக்கு மேல் கோபுசம் காலியால கிடக்கு, எல்லாமே காலி ஆயிட்டு. மூன்றாவது யாரு யாரையா பிறக்கின்றரே? அந்த மூன்றாவது தான் தேவா அமிர்தமே வந்து பிறந்ததம்மா. தேவா அமிர்தத்தை கண்ட தேவர்கள் எனக்கென்றார்கள், அசுரர்களோ எனக்கென்றார்கள். தேவர்களோ எனக்கென்றார்கள், அசுரர்களோ எனக்கென்றார்கள். இருப்பது ஒரு பொருள், சண்டடிப்பது ரெண்டு பேர்கள். சண்டை போடுத இரண்டு பேர்கள். சண்டை வந்தாதான் மண்டை உடையுமே. மண்டைகள்லாம் உடைஞ்சா கச்சேரிக்கு போக தனமா செய்யணும். இந்த சண்டையை யாரை யாரை யாருகிறா? யாரு யாரம்மா அறிகிறா? கல்லன் கபடன் கபட நாடக சூஸ்திரன் மாயா உதரன் ஸ்ரீஹட்டன் கோபால கண்ணன் ஸ்ரீமன் 6000 மூர்த்தி அறிந்தார். ஆகா தேவா அமரத்திற்காக தேவர்களும் அசுரமை சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்களே. இந்த தேவா அமரத்தை தேவர்கள் சாப்பிடாமல் அசுரர்கள் சாப்பிட்டு விட்டால் சாப்பிட்டு விட்டால் தேவருக்குண்டான பலங்கள் எல்லாம் அசுரரிடம் இறங்கிவிடும் அல்லவா? இறங்கிவிடும் அல்லவா? தேவா அமரத்தை தேவர்களுக்கே வார்க்க வேண்டும், தேவர்களுக்கே வார்க்க வேண்டும் என்று ஸ்ரீமன் 6000 மூர்த்தி வருகின்றார். திருமண நாராயணமூர்த்தி எப்படி எப்படி வருகிறார்? என் பெருமாள் போல் வந்தால் அசுரர்களை ஏமாற்ற முடியுமா? சும்மா ஏமாற்ற முடியுமா? தேவர்களையும் அசுரனையும் மயக்க வேண்டும் என்று என் பெருமான் அழகாய் உள்ள ஒரு பெண் வடிவம் கொண்டு வருகிறார். அழகா உள்ள மோகனை அவதாரம் எடுத்து வருகிறார். என் பெருமாள் எப்படியோ ஆடை உடையாவரம் அணிந்து வருகிறார். ஆடவுட ஆபரணம் எப்படி எப்படி அணிந்து வருகிறார்? பாடகே என் தண்டை கொலை செய்ய ஏடு உண்டுமோ பொருள் உண்டுமோ உண்டுமோ பொருள் உண்டுமோ என்று
பெண் வடிவம் கொண்டு தேவர்களும் அசுர்களும் தேவா அமிர்தத்திற்காகவே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவாமிர்தத்துக்கு சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவளை பெரிய கூட்டத்தில் அப்பேற்பட்ட கூட்டத்தில் என் பெருமான் காலில் உள்ள தண்டையில் சிலம்பினுடைய ஒலியானது சிலம்பு ஒலியானது அப்படியே கலு கலு கலுக்கென்று வருகிறார். அப்படியே களிர் 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 என்று வருகிறார். தேவாதி தேவர்கள் யாரை பார்க்கிறார்கள்? தேவாதி தேவர்கள் தேவா அமிர்தத்தை பார்த்தார்கள். அசுரர்கள் யாரை பார்க்கின்றார்கள்? எங்களை மாதிரி அசுரர்கள்லாம் அந்த வந்திருக்காளே அந்த பெண்ணே பார்க்கிறார்கள். பெண்ணை பார்த்தார்கள், பெரும் அமிர்தத்தை மறந்தார்கள். பெண்ணை மட்டும் பார்த்தா அமிர்தத்தை மட்டுமா மறப்பாங்க? பிறகு அந்த உலகத்தையே மறந்து போயிருவாங்கம்மா. உலகத்தையே மறந்து போய்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, என்ன மாதிரி தண்ணி ஒன்ன மாதிரி சில டிக்கெட் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏமா பெண்ணை பார்த்த உடனே என்ன மாதிரி உள்ளவன் தன்னையே மறந்து போயிருவான். அந்த பெண் அவள் கேட்கின்றால், ஓ அசுரர்களே, தேவாரி தேவர்களே, தேவாதி தேவர்களே, இந்த காரகத்திலே உங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவு ஏற்பட்ட காரணம் என்ன? ஏமா இந்த காரகத்துல எங்களுக்கு வரக்கூடிய சண்டை தானே இந்த இருக்கு. இந்த இதுக்குத்தான் அதான் எருக்கு 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 இந்த இருக்கே இந்த தேவா அமிர்தத்துக்குத்தான் எங்க இரு பேருக்கும் சண்டை. ஓஹோ, அப்படி என்ன இருக்கிறது தேவா அமிர்தத்திலே? அந்த தேவா அமிர்தத்தில் தான் எங்க வாழ்க்கையே அமர்ந்து இருக்கம்மா. சரி, அப்படியானா தேவா அமிர்தத்தை நானே பங்கிட்டு தருகிறேன். நீங்களே பங்கிட்டு தருவீர்களா? என் பெருமான அமர்கட்டுவத்தை கையிலே வாங்கி தேவர்களுடைய பந்திலே மட்டும் பலமாறினார். தேவர்கள் பந்தியிலே பலமாறி விட்டு அசுரர்களுக்கு ஒரு பாத்திரத்தை காண்பித்து மறைந்து விட்டார். என் பெருமாள் அப்படியே மறைந்து விட்டார். பார்த்தார், அசுரர்கள் ஒரு பெண்ணாள் வந்தால் பங்கடி நின்று பங்கிட்டார். தேவா தேவர்களுக்கோ வார்த்தாள், தேவாதி தேவர்களுக்கே வார்த்தாள். நமக்கு வரும் பாத்திரத்தை காண்பித்து போயிட்டார். சண்டாள பாரகத்தை, சண்டாள பாதகத்தி தோதகத்தி, இவ்வளவு சும்மா விடக்கூடாது இல்லையா? நம்ம சும்மா விடலாமா? என் பெருமானுடைய சக்கரம் எப்படி வருகின்றது? எப்படி எப்படி வருகிறது? கரகராயன் என்றே வருகுறையா, பயந்து அந்த சக்கரத்துக்கு பயந்து அப்படி இருக்கக்கூடிய போது, ஆமா, அரிதாளை பயிர் விளையக்கூடிய நாடு, மருதாளில் விளைந்து வரக்கூடிய நாடு, மருதாளை நெல் விளைந்து வரக்கூடிய நாடு, வாழை விடக்கே ஈடுகின்ற நாடு, வான்கமுக தெற்கே செழிக்கின்ற நாடு, தெற்கே ஜெலிக்கக்கூடிய நாடு, மாடு கட்டி போரடித்தால் மாடாறு சென்றல் என்று யானை கட்டி போரடிக்கக்கூடிய நாடு அல்லவா? போர் அடிக்கக்கூடிய நாடு அல்லவா? முல்லையும் மலர் பூக்குகின்ற நாடு என் முத்தூருமான நகரத்தில், அந்த முத்தூருமான நகரத்தில் என் அப்பன் ஆள வந்திருக்கிறான். கருங்காட்டு ஐயன் வாசல் குடிகொண்டிருக்கிறான் அப்பன் காளியாள மாடன். அப்பனான காளியாள மாடன் காளியாள வந்த காளியாள மாடனுடைய ஆலயத்திலே, அந்த திரு ஆலயத்தில் அலங்கார வந்தரிலே அமர்ந்து பெறும் சபையிலே, பெரும் சபையிலே கோவில் விழா கமிட்டியின் சார்பாக, கோவிலின் சார்பாக, கோவில் சார்பாக அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் சிறியோர்கள் அத்தனை பேர்கள் சார்பாகவும், அத்தனை பேர்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும், மாணிக்க மாலையாகவும் பூ மாலையை பொன்மாலையாக அளித்த விழா கமிட்டியர்களுக்கு, இந்த விழா குழுவை சேர்ந்தவர்களுக்கும், அந்த விழா குழுவை சேர்ந்தவர்களுக்கும் எமது வில்லிசை குழுவின் நன்றி கலந்த வணக்கம். நமது வில்லிசை குழுவின் நன்றி நன்றி கலந்த வணக்கம். வணக்கமா வணக்கமா? போ வந்து வணக்கத்தான் செய்யும். சரி, ஆனா நம்ம சொல்லக்கூடியது வணக்கம் வணக்கம். என் பெருமான் பாதாள உலகிலே ஆடுகின்றாள் இரத்தக்கடியில் சொல்லக்கூடிய ராட்சுரையாள். ராட்சுரையாள் ஆகா, என் பெருமானுடைய சக்கரம் அண்டா வந்து விட்டதே, வந்து விட்டது. அவ எங்கே போய் ஓடி ஒழிப்பது? இது சக்கரத்தை பார்த்து அப்படியே வணங்கினாள். அப்படியே ரெண்டு கையெடுத்து வணங்கினாள். சக்கரம் என்ன சொன்னது? என்னமா சொன்னது? ஏ ராட்சுரை, கும்பிட்டு கை ஒரு நாளும் தரிப்பது கிடையாது, தரிப்பது என்பது கிடையாது. என்னை வணங்கி வந்த காரணத்தினால் என் மகிமையினால்
உனக்கு ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பா பிறக்கும். கண்டிப்பாக உனக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கும். என் பெருமானுடைய சக்கரம் எங்க ஆண்டவனுடைய சக்கரம் வருகின்றது. எப்படி எப்படி வருகிறது? ராஜுடையால் அன்று முதல் எப்படி எப்படி இருக்கின்றாள், எப்படி எப்படி இருக்கிறாள்? அன்று முதல் பத்தாவது மாதத்தில் பாவையவள் வருத்தப்படுகிறாள். வருத்தவரை கண்டறிந்தார் மருத்துவர்கள் அழைத்து வருகிறார்கள். மருத்துவன் தோழியர் மங்கையருக்கு கை கொடுத்தார். தனக்கு வேதனை தாங்க முடியாமல் ராஜுரையான பெண்குடியாள் யானை வலையடி குதிரை வலையன் மருத்துவமே அதற்கு வீரவலி வயிற்றை வலிக்கிறன்பாள் ராச்சுரையாள் ஆனாலும் போகுரே என்பாள் வேதனைப்பட்டால் பலனுண்டு, வேலை பார்த்தால் கூலி உண்டு. பிறக்கருக்கு முன்னால் சஞ்சலம், பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சிக்கலாம்ல. பிறந்ததுக்கு அப்புறம் பட்ட கஷ்டம் பட்ட யாரால் வட்டமால கண்டிப்பாகவே பாலகன் பிறப்பான். கண்டிப்பாக பாலகன் வந்து பிறப்பான். வேதனைப்படா எதுவுமே கிடைக்காது இல்லையா? வேலை பார்க்காம வேதனைப்படாம வேர்வை தண்ணி சிந்தாம பலன் அடையவே முடியாது. இருவேரும் வேடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருவேரும் வேதி கொண்டு இருக்கும் பொழுது அதோடு விடிய வயர் வளைந்து தோகையான ராட்டுடே வயர் வளைந்து தோகையான மாறதீர சிறந்த பத்தாம் தேதி சிறந்த பத்தாம் தேதியில கிழமையில விடிய 2:30 நாளிகை சந்தேகத்தோடு குழந்தை வந்து பிறந்திடுமா நீர் கொண்டை மிகுந்தளித்தார் ரகையடங்கா சேனை ஓடி நீர் கொண்டே முகந்தளித்தார் ரகையடங்கா சேனை ஓடி கொப்பீடு கொடியாறு ஒடியரு உலவையேட்டாதோடி நல்ல கொடியரு உலவையிட்டார்களே என்ன குழந்தை பிறந்திருக்கிறது. அங்க பிறந்தது அழகா உள்ள ஆண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே ஆம்பளை பிள்ளை பிறக்கிறதுதான் அப்பா கலகலன இருக்கு. அப்பா ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். அங்க பிறந்திருப்பர் அழகாய் உள்ள ஒரு ஆண் குழந்தை. அழகா உள்ள ஆண் குழந்தை ஆனந்த மகிழ்ச்சி கொண்டான் பர்பாசூரன். சீரி வெற்றிலை எல்லாமே செலவு செய்கிறான். அப்படியே செலவு செய்கிறான். பிறந்த பாலனுக்கு என்னையா பேர் கொடுக்கின்றார். என்ன பேர் கொடுத்தார்கள்? அருந்தவத்தில் பிறந்த
பிறந்ததினால் அவனுக்கு அரக்கர் என்று பெயர் கொடுத்தான். அரக்கனே என்று பெயர் கொடுத்தார். வரத்தினால் பிறந்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுக்கிறான். வல்லரக்கனே என்று பெயர் கொடுக்கிறார். பெயர் கொடுத்த பாலகனை என்ன விதமாக வளர்த்து வருகின்றாள். என்ன விதமாக வளர்த்து வருகிறாள். தோளாதிலே தொட்டில் கட்டி வளையல் இட்டு எடுக்க விட்டால் கைக்கு வளவள என்ற பவன் மாலை மின்னு மின்னு என மின்னல் சார வளவள என பவன் மாலை மினு மினி என மின்னல் சார அங்கத்தாலே அருணாகயர் தனிவயிர மோதிரேமா அங்கத்தீன அருணாகயர் தனிவயிர மோதிரேமா நடந்தோடி விளையாடுகிறார். சிறிதேறி விரட்டுகிறார். அரக்கன் தெருவில் விளையாடுகிறார். தெருவிலே விளையாடுகிறார். 5 வயதிலேயே அவர் அண்ணாவியான அறிவு பள்ளியில் படித்து வருகிறார். அண்ணாவியான அறிவு பள்ளியில் படித்து வருகிறார். 5 வயதிலே அண்ணாவியான அறிவு பள்ளியில் அண்ணாவியான அறிவு பள்ளியில் அரக்கனான பாலகல் அரக்கனானவன் எப்படி கற்று வருகிறான். அடடே அடடே அரக்கா அரக்கா அரே ஹொரியா ஒன்றை வேந்து அன்னை வீரா என்றுகடி அடே என்றுகடி தான் படித்தான்
குலம் அசுரனுடைய குலம். அந்த அரக்கன் குலம் அசுரன் குலம். அவனவன் குலப்பிரகாரம் படித்து வருகிறான். குலத்தின் பிரகாரம் படித்து வருகிறான். ஒரு மனிதனுக்கு வந்து தன் தொழில் தெரியாவிட்டால் தலையளவோரும் பஞ்சம். தன் தொழில் என்ன தொழில், எந்த குலத்தில் பிறந்திருக்கின்றார்களோ, எந்த ஜாதியில் ஒரு மனிதன் தோண்டி இருக்கிறார்களோ அந்த குலத்தொழில் கண்டிப்பாக தெரியணும். எங்கனையாவது என்னை மாதிரி ஒரு கூட மண் அள்ளி போட்டு பிழைச்சுக்கலாம். மண்ணெழுத புத்திலே இருக்கேப்பா. என் ஜாதி தொழில் அந்த தொழில் தான். அப்படியா? ஆமா. உடுக்கார ஐயா உடுக்கடிச்சாங்க. ஏப்பா பேர் புகழ் வாங்கினாங்க. தம்பியும் உடுக்கத்தான் அடிக்கிறான். இந்த அண்ணாச்சி அடிக்காங்க உடுக்கு. அவ அப்பா தர்ம புண்ணிய வாழ. அப்பா தர்ம புண்ணிய வாழ. இவன் வரட்டுக்கு ஒரு பிடிச்சவன் இல்லக்கா. இவங்கெல்லாம் நல்ல. அப்படியா? ஆமா. அப்படி இருக்காங்களா? ஆமா. அப்பா வந்து பிச்சிப்பு மூடு. உலகத்துல பிச்சிப்பு மூடா வாழ்ந்திருக்காங்க. பெருமையா இருந்திருக்காரு. பெருமை வாங்கி பேர் புகழோட இருக்காங்க. இவன் என்ன மூடா இருக்கான்? இவங்க வந்து இன்னைக்கு நம்ம ஜெட்டுல பிச்சிப்பு மூடு, இந்த மல்லிகைப்பூ மூடா இருக்கு. மல்லிகைப்பூ மூடா தான் மணப்பட்டிருப்பான். இல்லக்கா மணக்கத்தானே செய்யுது. இல்ல எருக்கலம்பு மூடா இருக்கான். அப்போ அது பிள்ளையார் அப்பனுக்கு உதவும். அது வெள்ளை இருக்கல. அப்ப இவங்க என்ன இருக்கல, ஊதா இருக்கல. கடைசி இடத்துல இருக்கும். எங்கேயுமே உதவாது. அது கம்மாக்கரை பக்கம் இருக்கும். கம்மாக்கரடா என்னப்பா நீங்க சொல்லுவீங்களா குளம்னு? ஆமா குளத்தாங்கர. ஆமா எங்க ஏரியால அது கம்மாக்கரை. உங்க ஏரியா அப்ப வடக்கே உனக்கு. அடே பாவி. ஆமா வாக்கியாங்கர வாரம். சரி. கடைசி இருக்கே தவற கொட்டவ அங்கத்தான் இருக்கும் அந்த ஊதா இருக்கல. ஓஹோ. ஆமா. ஆனால் அரக்கனாகப்பட்டவன் என்ன படித்து வருகின்றான்? அரக்கனானவன் என்ன படித்து வருகிறான்? அவையானே என்ன சுவடு? வேரங்கள் 4 வேரங்கள். 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 17 புராணங்கள், 28 ஆகமங்கள், 32 தர்மங்கள், 32 தர்மங்கள், 64 கலைக்கியாடியங்கள், 96 தத்துவங்கள். தத்துவம் 96. இது மட்டும் படித்து வருகிறாரா? வேற என்ன படித்து வருகிறார்? அச்சம் மடம் நாளம் பயர்வு இப்பேற்பட்ட சகல விதமான விதியாசனங்கள் எல்லாம் படித்து வருகிறான். அரக்கனானவன் படித்து வருகிறான். அரக்கனானவன் எத்தனை வயது வரை பள்ளியிலே படித்து வருகிறார்? 16 வயது மட்டும் படித்து வருகிறார். அரக்கனானவன் ஆல வயது, பக்குவமான வயது, வயது 16. வயது 16 வயதிலே அரக்கனாக பெற்றவர். அந்த வள்ளியிலே படித்துக் கொண்டு வருகிறாள் அல்லவா? வள்ளியில் படித்து வருகிறார் அல்லவா? பால வயது, பருவ வயது, பக்குவமான வயதுப்பா. பக்குவமான வயது. அரக்கன் எங்கு வருகிறான்? எங்கு வருகின்றான்? எங்கு வருகின்ற 16 வயதும் மாட்டும். ஏ அரக்கா, 16 வயது வரை அரக்கன் பள்ளியிலே படிக்கிறான். பள்ளியிலே படித்து
பள்ளி விட்டு வெளியேறினான் வயரோ 19. வயதோ 19. 19 வயதிலே பார கல்யாணம் முடிக்கிறான். பார கல்யாணம் முடிக்கிறான். செல்ல கல்யாணம், சீரழிஞ்ச கல்யாணம், வாங்கூட சேர்ந்த கல்யாணம். நான் செல்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் இப்படி சீரழிஞ்சு ஊரா செங்க சமக்க சொல்லையா சமந்தில்லால இது. எந்த சொல்லைக்கு என்னை சேர்க்கவும் மாட்டேங்காங்க. அது ஏன் கேட்க மாட்டேங்க? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல அங்க போய். நான் வாயால தானே கெட்டுக்கிட்டேன். வயது 21. 21 வயது. அரக்கன் எங்கு வருகின்ற அரக்கனானவன் எங்கே வருகிறான்? 21 வயதாரிலே வயதரிலே இளவரசே ஏகே வாரா ஏகி வாரா. அவனை 56 நாட்டையுமே ஆள வருகின்றான். ஆள வருகிறான் அரக்கன். அவன் தாயாக வெட்டவள் அவனிகளை 56 தேசத்திற்கும் அறிக்கை ஓலை அனுப்பினாள். அறிக்கை ஓலை அனுப்பினார். அவனை 56 நாட்டு அரசர்களை வரவழைத்து சித்த அரசர்களை வரவழைத்து அரக்கடை மஞ்சள் நீரிலே ஆட வைத்து மஞ்சள் நீரிலே ஆட வைத்து ஒரு பீதாம்பர வஸ்திரம் அணிந்து தங்ககிரடத்தை தலையிலே தூக்கி வைத்து தலையிலே தூக்கி வைத்து டே அரக்கா இன்றையில இருந்த அவனை 56 நாட்டுக்கும் அதிபதி நீராரப்பா. இருந்த அதிபதி நீதாப்பா. அரக்கன் தலையிலே என்ன ஏறினது? அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினது. கிரீடம் ஏறியுடனே அவனுக்கு என்ன உயர்ந்தது? தான் என்ற தலைக்கு உயர்ந்தது. அவருடைய ஆட்சி உயர்ந்துதா? கிடையாது. அரசு உயர்ந்துதா? அதுவும் கிடையாது. செங்கோல் உயர்ந்துதா? அதுவும் கிடையாது. அரக்கனுடைய செல்வாக்கு உயர்ந்துதா? அதுவும் கிடையாது அம்மா. அவனா கொஞ்சம் பலமா இருக்கானப்பா. அவன் பலமா இருந்தா யாருக்கு லாபம்? அவன் பலமா இருந்தா வீட்டுக்காரிக்கு லாபம். அம்மா வீட்டுக்காரிக்கு தான் லாபம். அவன் பலமா இருந்தா வீட்டுக்காரிக்கு தான் லாபம். அவரும் உயரவில்லை, ஆட்சி உயரவில்லை, செங்கோல் உயரவில்லை, செல்வாக்கு உயரவில்லை. செல்வாக்கும் உயரவில்லை. உயர்ந்தது ஒன்றச்சான். என்ன உயர்ந்தது? என்றைக்கு நான் தான் அரசன் என்ற நாட்டிலே கால வச்சான அன்னைக்கே மறந்துட்டானே. என்னைக்கு நான் தான் சிம்மாசனத்துல அவன் காலை தூக்கி இங்க வச்சானோ சரி, அன்னையில இருந்து நேரம் வரைக்கும் மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல. யாரை மறக்கிறான்? யாரை மறக்கிறான்? அரக்கனானவன் ஆண்டவனையே மறக்கிறான். உன்னை மறந்தானா? ஆமா. என்னை மறந்தானா? ஆமா. யாரு யாரை மறக்கின்ற? அரக்கனானவன் ஆண்டவனையே மறக்கிறான். உன்னையும் என்னையும் மறக்கவில்லை, உன்னையும் என்னையும் படைத்தானே அந்த ஈசன். காலை காலால் உடைத்தவன் கமலநாதன், கரை கண்ட நீல மேக சாமல ரூபனாகிய நீண்ட இரு கண்களுடையவன். அந்த கண்கள் உடையவன் உன்னையும் என்னையும் ஊர் ஊராக அலைய விட்டுக்கிறானே பரமன், பரமன், பரமசிவன். ஒன்னு என்ன இப்படி பிறக்கிக்கிட்டு ஊர் ஊரா ஆக்குப்பற சோத்துக்கு அனுப்பியிருக்கானே அந்த ஜீரழிஞ்ச ஜீவன். அந்த அரை இறைவனை மறக்கிறான். அவனை மறக்கலாமா? அவன் அசைந்தால் ஆடும் அகிலமே. அவன் அசைந்தா அகிலமே அசையும். அவன் அசையாவிட்டால் அகிலம் அசையாது இல்லையா? அப்ப ஏன் என்ன மட்டும் அவன் அசையாம நான் அசைஞ்சிருவோம்னு வருது? வரக்கூடாது, வரக்கூடாது, வந்தா அழிந்து விடுவாய். அப்ப பின்னால பெட்டியில வருது. அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவரை மதிக்கவில்லை, அந்த இறைவனை மதிக்கவில்லை. என்ன ஈசன் இவன், இவனை ஏன் நான் வணங்க வேண்டும்? இவனாய் என்னை ஆட்சியில் அமர வைத்தான். அந்த சிம்மாசனத்தை அமர வைத்தான். அப்படி நினைக்கலாமா சண்டாளா? உன்னை படைத்த பரமன் அல்லவா அவன்? நம்மளை படைத்த பரமன் சிவன் அல்லவா? அந்த ஆண்டவனை மறக்கிறான், ஆண்டவனை மறக்கிறான். அரக்கனானவன் ஆண்டவனையே மறக்கிறான். ஆண்டவனை மறந்தான் ஐயா. அரக்கா
அந்த அரசனுக்கு ஒரு மலை, வேதம்போது மந்தருக்கு ஒரு மலை, கற்புக்கரசியோருக்கு ஒரு மலை, கற்பு கரைஜருக்கு ஒரு மலை. நமது நாடு யுகம் 4 யுகம். 4 யுகம். திரையுகா, கிரையுதா, துவரகா, கலியுகம். கலியுகம். துவரகாயுகம் தருமனுடைய ஆட்சி. அந்த தர்மனுடைய ஆட்சி 36 ஆண்டு காலம் ஒரே மன்னன் ஆண்டிருக்கான். அப்பா, ஒரே மன்னன் ஆண்டிருக்கா. எங்க பார்த்தாலும் தர்மமயமா இருந்திருக்கு. நாட்டுல மாதம் 3 மழையும் பெஞ்சிருக்கு. மாதம் மும்மாறி மழை பொழிந்திருக்கு. இப்ப அதர்மனுடைய ஆட்சி. இப்ப அதர்ம ஆட்சி. ஆமா, கலியுகம் இல்லையா? கலியுகம் அல்லவா? ஆனால் அரக்கனுடைய ஆட்டில் 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, 12 வருட காலம். 12 வருட காலம். 12 வருட காலம் ஆறு மாலை ஒழியவில்லை. பஞ்சம் ஆனால் பஞ்சம் மாதோ ஆறில் உள்ள அரசர்களுக்கு என்ன என்ன பஞ்சம் மாதோ இடரைகளும் வருகுறையா மரங்கால் ஊராடு நுவரை தோற்றவன் நாடி உருண்டவன் நாயகரை தோற்றவன் பஞ்சம் ஆனால் பஞ்சம் பஞ்சம் மாதோ ஏகப்பட்ட பஞ்சம். ஏகப்பட்ட பஞ்சம் வந்து நேர்ந்துட்டு. தங்கம் கிடைத்தா தவிடு கிடைக்காரு. அப்பேற்பட்ட பஞ்சத்திலே அரக்கம் கேட்கிறாய மந்திரி. மந்திரி, 12 வருட காலம் ஆண்டு கொண்டிருக்கிறேன். அவனி 56 நாட்டிலையும் நாட்டிலையும் நான் ஆண்டு வந்த நாள் முதலாக எனக்கு பணிந்து பாடக்கூடிய அரசர்கள் சித்த அரசர்கள் கப்பம் பகுதி கிசி கட்டியாச்சப்பா. எப்பா பகுதி பணம் கட்டிட்டாங்களா, கித்தி பணம் கட்டிட்டாங்களா? என் கணக்கெடுத்து பாருண்ணா. அந்த கணக்கு வாழை எடுத்து பாருன்னா. அவன் கணக்கெடுத்து பார்த்தா கட்டிதானே கட்டிக்கிட்டு சொல்லுவான். அதான் நோட்டு புக்கே விரிக்கவில்லை, பேனாவை கையில பிடிக்கவே இல்லையா. ராஜாதி ராஜகுபரி ஆண்ட வல்லரக்க பூபரி. வல்லரக்க பூபதி தாங்கள் ஆண்ட காலத்தில் இருந்த அவனி 56 நாட்டில் ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்கள் சித்தரசர்கள் பகுதி கப்பம் கிசி கொடுக்கலேன்ட்டான். பகுதியும் கட்டல, கிஸ்தி பணமும் கட்டல, கை கட்டியும் வணங்கல. அப்பாவா அப்படியா? ஆமா. உடனே எழுதுவாள வாழை எழுதுடா. அவனை 56 நாட்டில் ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்களே சித்தரசர்களே உடனே கப்பம் காணிக்க கொடுத்து விடுங்க. உடனே கப்பம் காணிக்க வட்டி கிட்டி கட்டணும். அரசே, அரசே, நாட்டுல நீங்க என்னைக்கு காலை வச்சியலோ, என்னைக்கு உங்க கறி காலத்துக்கு இந்த ஜிம்மாத்தனத்துல வச்சீங்களோ, அன்று முதல் இன்று வரை நாட்டுல ஒரு சொட்டு மழை கூட இல்ல. அன்னையில இருந்து நேர வரைக்கும் மழையும் இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. வருகிற வருடத்திலேயும் மழை பெய்யட்டும். வரக்கூடிய வருஷத்திலயும் மழை பொழியல. அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷமும் மழை பொழியல. அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷமும் மழை பொழியல. எப்ப மழை பெய்யுமா அப்பதான் கட்டுவோம். நம்ம மழை பொழித மாதிரியும் தெரியல. அரசே, மழை பேஞ்சாதான் கட்டுவியா? மழை பேஞ்சாதான் கட்டுவியா? கட்ட முடியாது பாடான்ட்டான். வாடான்ட்டான். சண்டாள பாவி என்ன வேளம் கட்டல இப்படி கேட்க? வேளம் கட்ட வேலையில இப்படி பேசுதானே. பதில் ஓலை எப்படி எழுதுகிறான்? அரக்கனாகப்பட்டவன் அவடி 56 நாட்டு அரசர்களுக்கு சித்தாரசர்களுக்கு அப்பப்பான கட்டாவிட்டால் கடும் போர் செய்திடுவே ஆகே திப்பானே கட்டாவிட்டோ துணைய வைத்து கல்லேத்துவே பகடிப்பானே கட்டாவிட்டோ அரசரையில் முடிந்தாடே
தேவன் ஓலைய ஜமந்துக்கிட்டு வாரான். ஏ சண்டாளப்பாவை இவ வேற வேளங்காட்டிய வேலையில அப்பா அப்பங்கானப்பா. ஏ பாவி வேளங்கட்ட வேலையில ஓலை எழுதி தந்து ஜமந்துக்கிட்டு ஓடுங்கான வேளங்கட்ட வேலையில என்ன செய்வது? இவனுக்கு இனி பயந்து வாழ்வதோ தப்பு தான். இனி பயந்து வாழ்வதே தப்பு தான். நானே சொல்ல வேண்டாம், உன்கிட்ட கேட்டாச்சுல்ல கொடுத்துருக்கு. சரி அதார கேட்டேன். ஆமா நான் கேட்கல, அவன் இருக்க விட மாட்டான். அதார கேட்டேன். ஏ நீ எல்லாம் ஒரு அரசனா? நீலாம் அந்த நாட்டுக்கு தேவையா? இல்ல உன நாட்டுல வச்சிருந்தா நாடு உருப்படாடா. அதுதான் உருப்படாம போயிட்டேன். அடையறக்கா என்னிலிருந்து உனக்கு நாங்கள் படம் வருகிற என்று எதிர்பார்க்கிறான். படத்தை எதிர்பார்க்கிறான். படம் வருகின்றதா? படம் வருதா? படை திரண்டு வருது. அப்பா அங்க இருந்து வரும்போதே படைய திரட்டில கூட்டு வர ஓலைய வாங்கினா வாசித்து பார்த்து குப்பரை விழுந்து கொடவண்டு அடிச்சு மண்ணை கவிட்டு இருக்கா. மண்ணை விழுந்து 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 உளுந்து கவுதான். சண்டைக்கு வருவது ஒரு தேசமா ரெண்டு தேசமா? ஒரு தேசமா ரெண்டு தேசமா? அவனை 56 நாட்டு அரசர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏ மந்திரி நீ நான் தானடா இருக்கோம். ஒன்னா வந்தவங்களாம் ஓடிட்டாங்க. நீனு நானும் தான் உருட்டு உருட்டு உருட்டுன்னு முழிக்கும். விருட்டு வந்தாதானே தெரியும் வயிற்று வலி. வந்தா தான் தெரியும் வலி வயிற்று வலி. ஆமா வயிற்று வலி வந்ததுக்கு அப்புறம் தானே சாமியை நினைக்கிறீ. ஆமா வயிற்று வலி வராது வந்துட்டுன்னு வைங்களேன். ஏ காணியால மாடா என்னப்பா உனக்கு அங்கி சல்லடம் எடுத்து வைக்க. அவருக்கு அங்கி சல்லடமா எடுத்து வைக்க போற? ஆமா உனக்கு பொந்தந்தடி எடுத்து வைக்க. பொந்தந்தடி தான் அவர்கிட்ட இருக்க பக்கத்திலே வச்சிருக்காரு. உனக்கு திருநாறு கப்பரை எடுத்து வைக்க. கப்பரை தான் ஏகப்பட்ட கப்பரை இருக்க. உனக்கு வள்ளிய கம்பு எடுத்து வைக்க. அவருக்கு வள்ளைய கம்பா அது அவருக்கு நான் வச்சாச்சு. என் வயிற்று வலி அத்துக்கிட்டு போட்டும் ஐயா என் காணியாளா வந்ததுக்கு அப்புறம் தான் அன்றுதான் அந்த ஆண்டவனை எண்ணுகின்றான். அன்றுதான் எண்ணுகிறான். மந்திரி வருவது 56 நாட்டு அரசர்கள் வந்திருக்காங்க. சித்த அரசர்கள் வந்திருக்காங்களே போருக்கு. மந்திரி 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 என்னிடம் எண்ணெய் இல்லை. மந்திரி இல்லையே இறைவா. ஆமா இறை என்ற பொருளானவன் ஈரனின் மைந்தரானவன் அடியவர்க்கினியவன். ஆமா அகிலும் தோன்று ஆண்டவா இறைவா இறைவா இறைவனே. ஆமா இறை என்ற வருடம் ஈசனார் அடியார் என்பவோ. ஆமா ஆண்டவனை என் இறைவா. ஆண்டவளே சிவளே. இல்லையே இறைவா உனக்கென்று இந்த உலகதனிலே ஆமா எவனேனும் எனக்கில்லையே இறைவனே.
ஆண்டவா இறைவனே நில்லு, ஈகட நில்லு, பரமனே நில்லு, ஆமா நில்லு இறைவனே. பரமழையன் சிவனே ஆண்டவா அடியவருக்கெல்லாம் அடியவனாகிய அருணுமையான மைந்தனே, சோழியான மணிய மணியான ஒளியே, ஆமா மணிக்கு செய்தவா இறைவா இறைவா இறைவா. ஆமா இறையோ என் இறையோ, இறையோடையன் சிவனே கங்கை அணிந்தவா, கைலாச வாசகானே, அந்த கோபுரம் நீண்ட மணிமேடில் உள்ளவா இறைவா ஆண்டவா ஏ சிவனே. பரமரே ஆண்டவா சிவரான மைந்தரை என் பரம சிவனே இறைவரே ஆமா ஆண்டவா. ஆண்டவளையன் சிவனே அடியவர் கெனியவா இறைவா அகிலம் தோன்றுகிற ஆண்டவா, ஆண்டவா என்னிடம் என்ன இல்லை சிவனே, படை என்பது இல்லையே இல்லை வாட எனக்கு ஆண்டவா. ஆமா என் பரமரே ஆண்டவா என் சிவனே சாட்சாதி சிவபெருமானே நீரின்றி அறியாரரு, நிலமின்றி ஓடாரரு, இறைவா வேரின்றி நீரில்லை, நீரின்றி வேறில்லை, ஆண்டவா ஆண்டவன் அலையாரம் அணியும் அலையாத கோபுரமோ, அதையாத கோபுரம் செங்கண் உரித்ததோர் செங்கண் பெருமாற இறைவா ஏ இறைவா ஆண்டவா என் சிவனே. ஆண்டவளையன் சிவனே வெள்ளிங்கிரி மாமலையும் வீட்டிருக்குயல் சிவனே உலகெல்லாம் தமக்காய் உதிர்த்திடும் கதிர்வோல், ஆண்டவா தலமெல்லா விலங்க காக்கும் என் தயாபரனே தயாதரணையே இறைவா என் இறைவா. இறைவா ஏல் தயாதரணை ஐயோ இல்லை வட எனக்கு எல்லை, ஒரு அழகிய மழையல் ஆண்டவரே என் சிவனே, ஆண்டவரே என் சிவனே, ஆண்டவரே ஆண்டவர் ஆரிகரிக்கின்றனான பகவானை வேண்டி, பகவானை வேண்டி அந்த இறைவனை வேண்டி நான் தவம் இருக்கப் போகிறேன். அந்த ஆண்டவனை வேண்டி தவம் செய்ய போகிறேன் ஆ. அழகா பேசுவார் கிருபானந்த வாரியார். ஏப்பா அப்படி அழகா பேசினார் ஆ. ஆ. இறைவன் வந்து ஒரு இறைவனை ஒருவன் நினைக்கின்ற போது நினைக்கிற பொழுது உள்ளத்தில் அறியாறு உலகத்தில் அறியாறு உண்மை என்று கூறியவன் கூறியவன் ஊறியவன் ஊரியவன் அந்த உரியவன் தான் இறைவனை பாட முடியும். அந்த உரியவன் தான் அந்த இறைவனை கண்ணால் காங்க முடியும். சுவாமியால் ஆண்டவன் ஆரிகரிக்கின்றனான பகவானை வேண்டி அந்த பகவானை வேண்டி இறைவனை வேண்டி நான் தவம் இருந்து வருகிறேன். நான் தவம் செய்து வருகிறேன். அந்த இறைவனை வேண்டி நான் தவம் இருந்து வருமழகும் வருமழகும் இந்த நாடு நகரம் மன்னும் மன பெண்டு பிள்ளை சொத்து சுகம் பெண்டு பிள்ளை சொத்து சுகம் நாடு நகரம் எல்லாம் உன் பொறுப்பு தான். எல்லாமே மந்திரி பொறுப்பு. ஏன் தம்பிமார் இருக்கான் சொற்காரர் இருக்கான் கொடுக்கலாம்ல. ஏமா சித்தப்ப இருக்கான் பெரியப்ப இருக்கான் அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான். சரி
ஆனா அவங்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சா பட்டா போட்டுருவான். கம்ப்யூட்டர் பட்டா போட்டு கையில வச்சுக்கிட்டு அலைவான். ஆனா நாடு நகரத்தை ஒப்படைச்சாச்சின்னு வையன், கம்ப்யூட்டர்ல ஏத்தி வச்சிருவான், கம்ப்யூட்டர் பட்டாயும் போட்டுருவான். சரியா போச்சு. இந்த இருக்கானே இந்த மந்திரி, அவன் தான் நீதி நேர்மை கண்ணியம் கடமை கட்டுப்பாடோட இருப்பான். ஓஹோ, ஆமா. அந்த ஆண்டவனை வேண்டி அரக்கண்டவம் இருக்க வேண்டும் என்று, அரக்கனானவன் தவம் செய்ய வேண்டுமே என்று எண்ணமெல்லாம் இழந்து வருகிறான் வல்லரக்கல். வல்லரக்கல் எண்ணமெல்லாம் இழந்து வருகிறான். உலகத்தில் வாழுகின்ற மூவாசைகளையும் மறந்தார். உலகத்தில் வாழக்கூடிய ஆசை மூணு ஆசை. உங்க ஆண்களுக்கு ஆசையெல்லாம் ஏகப்பட்ட ஆசைகள். பாலா போல தாய் வயிற்றுல இருந்து இந்த பாலா போல உலகத்துல பிறந்த அன்னைக்கு ஆண்களுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் உண்டு. ஆனா முக்கியமான ஆசை வந்து ஒரு மனிதனுக்கு மூணு ஆசை தான். ஆனா ஒரு ஆண்களுக்கு வந்து ஆசை வந்து மூணு ஆசை. முதல் ஆசை என்ன ஆசை? ஏமா முதல் ஆசை என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? அதுதான் மண்ணுக்கும் மனைக்கும் உள்ள ஆசை. யாருக்கும் வர வேண்டிய ஆசை தானே, யாருக்கும் வரக்கூடிய ஆசை. இரண்டாவது ஆசை. இரண்டாவது ஆசை என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? அதுதான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் உள்ள ஆசை. அதான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசை. பொண்ணு வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், மாடி மேல மாடி கட்டணும், சரி ஹெலிகாப்டர் கொண்டு வந்தா மாடியில இறக்கணும் அப்படின்னு ஆசை வருமல்லவா? ரெண்டு ஆசையை மனிதன் சுலபமாக மறந்துடுவான். ரொம்ப சுலபமா மறந்துடுவான். ஆனா மூணாவது ஆசையத்தான் மனிதனால் மறக்கவே முடியவில்லை. மூணாவது சொன்னீங்களே ஒரு ஆசை, அதான் என்ன ஆசைன்னு கேட்டேன். பரிசு கட்ட ஆசை, பதம் குழஞ்ச ஆசை. ஏம்மா அப்படியே தூக்கு பல்லாக்களை தூக்கி வச்சு இந்த ஊருக்கு கிழக்கு மேற்கு தெற்க வடக்கு சுடுகாட்டுல கொண்டு வச்சு எங்க யார் ஒரு தசைகளை கொண்டு போய் அந்த ஆசை மறக்க முடியாத பயக்க முடியாத பெரிய ஆசை. என்ன ஆசை? எம்மா மறக்க முடியாத அயக்க முடியாத பெரிய ஆசை, அதுதான் பெண்ணாசை. ஏப்பார மறக்க முடியாதோ? அது யாருமே மறக்க முடியாத ஒரு ஆசை. பசியை மறந்தவன் பக்தனாகலாம், ருசியை மறந்தவன் ஒரு ரிஷியாகலாம், மோகத்தை மறந்தவன் ஒரு முனிவனாகலாம், மூன்றையும் மறந்தவன் முத்திலும் சிறந்த என்னை போல் ஒரு முனிவனாகலாம். மூனை என்னைக்கு மறக்க முக்கண்ணனை என்னைக்கு பார்க்க, மூனை என்னைக்கு மறக்க முக்கண்ணனை எப்ப பார்க்க. யாரு மறந்தாலும் மறக்காட்டாலும் உடுக்காரு ஒரு காலம் மறக்க மாட்டார்ல. மறக்க மாட்டாக்கா, மாட்டானா? தெய்வத்தை பூரா நேர்ந்து வச்சுக்கிட்டான். சரியா போச்சு. இப்ப பழக்கமே அப்படிதான். அங்க தெய்வத்தை வணங்கணும், பாவநாசம் போகணும், சரி திருப்பதி போகணும், பழனி ஆண்டவனுக்கு மொட்டையை போடணும். போட்டிருக்காமல மொட்டை பழனிக்கு, அதான் எங்கேயும் போடலாமே, பழனிக்கு போனோம்ல. ஆமா தூங்கி எந்திரிச்சு எங்கட வார வழியில மொட்டையை போட்டா வேண்டானா இருக்கு. அது சரி. நானே என் வீட்டுக்காரிட்ட மொட்டையை போடணும் தான் சொல்லுதேன். போவோம்னு தான் சொல்லுதேன். நான் என்ன மொட்டையா போடுதேன்? சரி சரி ஏன் தான் போதும். அப்படியா? எங்கன போட்டான்னு சரி பழனி மொட்டை. அவன் எங்க? அவங்களா இருக்கங்குடி. அவன் இருக்கங்குடிக்கு போனா தானே உண்டு. சரி, அந்த ஆண்டவனை வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று, ஆண்டவனை வேண்டி தவம் செய்ய வேண்டுமே என்று நெத்திலை போட்டான் திருநீர் பட்டை. திருநீர்
பட்டை கழுத்திரை போட்டான் உத்திராட்ச கொட்டை மொத்தம் 3 கொட்டை கையில் பிடித்தான் கவக்கட்டை ஓ கவக்கட்டை மேலே அணிந்தான் காவி சட்டை காவி மேல சட்டை ஆண்டவனை வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று தவம் செய்ய வேண்டுமே என்று எப்படி தவக்கோலம் கொண்டு வருகிறான் வல்லரக்கல் வல்லரக்கல் எப்படி தவக்கோலம் எடுத்து வருகிறான் அப்படியே காவி நல்ல ஆமா சொல்லி பருவரம் வருகிறார் இமயமலை பருவதமே வருகிறார் இமயமலை பருவரத்திலே வந்த ஆண்டவனை வேண்டி தவம் இருக்கிறார் அந்த இருமனை வேண்டி தவம் செய்கிறார் உன்னையே எண்ணிப்பார் மனிதா மனிதா உலகத்தில் எது உண்மை என்று உணர்ந்து கூறு உணர்ந்து கூறு தன்னை நினைச்சு பாரு தான் செய்த தவறை எண்ணி பார்க்கணும் பிறரை பழி போட்டு பேசக்கூடாது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது பழி பேசுதியே அடி பேசுதியே என் வாயே அப்படிதான் வாய் அப்படிதான் இருக்கும் ஒரு நாளைக்கு 4 பேரையாவது பழி போட்டு பேசணும் அட பாவி அப்பதான் என் வயிறு வத்தும் என் காலு கை பலம் கொடுக்கும் சரி சரி பிறகு வந்து பழி போட்டு பேசக்கூடாது ஒரு 60 அடியின் அகலம் 70 அடியின் சவுக்கம் 70 அடியின் சவுக்கம் அக்கணியின் ஒளிகளை அக்கணி கம்பத்தை நாட்டினான் அக்கணி கம்பத்தை நாட்டினான் அக்கணி கம்பமான என் கம்பமே அக்கணி கம்பமே இறைவனே வந்து வரம் கொடுக்க அக்கணி கம்பமே எனக்கு நீ உதவு என் தவத்துக்கு நீ உதவு இல்லை அக்கணி கம்பமே என்னை எரித்து விடு அக்கணி கம்பமே நீ என்னை எரித்து விடு ஆண்டவனை வேண்டி எப்படி தவம் செய்து வருகிறார் ஆண்டவனை வேண்டி கணவனை எப்படி தவம் செய்கிறார் 60 அடி அகலத்தில 70 அடி சவுக்கத்தில 60 அடி அகலத்தில 70 அடி சவுக்கத்தில ஆடகோழியோ வெட்டி அதிலே ஒரு கம்பம் நாட்டி ஆடகோழியோ வெட்டி அதிலே ஒரு கம்பம் நாட்டி 1000 முள்ள கம்பத்து மேலாமை நல்ல பலகையிட்டா 1000 முள்ள கம்பத்து மேலாமை நல்ல பலகையிட்டா ஆமையின் பலகம் மேல அழகு சப்பு கொடுத்து வைத்தாளே செப்பு கூடத்தும் மேல வீழ நீர் தேங்கா வைத்தாள் என்ன வைக்கிற எலுமிச்சங்கனி வந்து ஒரு சமதான கனி சக்தி வாய்ந்த கனி முருகப்பெருமானுடைய திருவடியில் இருந்தால் முருகப்பெருமாள் கனி ஆமா திருவடியில் இருந்தால் வேலில் இருந்தால் வேல்கனி திருவடியில் இருந்தா திருவடி கனி இல்லப்பா தெய்வக்கனி அது தெய்வத்து பக்கத்துல இருந்தா தெய்வக்கனி ஆமா சரி முருகப்பெருமான் வேல் இருந்தால் வேல்கனி வேல்கனி சமுத்திரத்தில் விழுந்தால் அதுதான் சமுத்திர கனி இதயத்தில் விழுந்தால் இதயத்தில் விழுந்தா அதுதான் இதயக்கனி இதயக்கனி இலுமிச்சங்கனி ஏப்பா வச்சா அதுக்கு இலுமிச்சங்கனி வந்து ஒரு சமதான கனி அல்லவா சக்தி வாய்ந்த கனி
ஓ சக்தி வாய்ந்த கனி. சண்டை வந்தா ராசி ஆகணும்னு அந்த கனியை கொடுத்தா ராசி ஆகணும். ஓ நீயா சண்டை வந்துட்டுனா அப்ப அந்த கனியை கையில வச்சுக்கிட்டே அலையுதுன்னு நினைக்கிறேன். கொடுத்து சொல்லுவாங்க, பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க அப்படி. ஓ ஜாயிண்ட்கார அக்காவும் சொன்னாங்க. அவ ஏற்கனவே மூட முடியா வாங்கி வச்சுக்கிட்டு அலையுதா. எலுமிச்சங்கடிய. ஆமா எலுமிச்சங்கடினா ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். அல்லடப்பா அதையாவது வாங்கிட்டு அவன் நேரத்தை தான் பார்க்க, மஞ்சள் நேரத்தை. ஐயோ அது என்ன பழம்னு பார்க்கல. அவன் எலுமிட்டும் கடையின் மேல கொல்லும் மிட்டும் கடைய வைத்தாய். எலுமிச்சங்கடியில் மேலே கொள்ளும் மிச்சங்கடிய வைத்தாய். எலுமிட்டும் கடையில் மேல கொட்டை வாக்கு ஒன்று வச்சான். என்னத்தை அலசி கொட்டை பாக்கையா வச்சான். கொட்டை பாக்கு வெத்தலை பாக்கு வைக்கணும்ல. கொட்டை பாக்கு மேல எல்லோ ஒன்று மாணி பருப்பு வைத்தான். கொட்டை பாக்கு மேல ஒன்று மாணி பருப்பு மேல கோழி முட்டை ஒன்று வச்சான். எப்படி முட்டை கோழி முட்டை வந்து எதுக்கு வச்சான்? தவணையில் அது சைவமா அசைவமா? அதான் அசைவம் தான். அப்ப ஏன் சைவத்து கூட கலந்து வச்சான்? ஏமா எதுக்குமே ஒரு கருவுன்னு ஒண்ணு இருக்கணும். அதுக்கு கருகு 2 உயிர் 1. ஓ கருவு என்ன கருவு? 2 கருவு இருக்கும். வெள்ளக்கருவு மஞ்சக்கருவு. ஆமா வெள்ளக்கருவு மஞ்சக்கருவு. இந்த இரு கருவும் சேர்ந்தா ஒரே உயிராக உருவேறுகிறது. ஒரே உயிரா உருவேறுது. கருவுற்ற கடவுளை காங்க உயிர் உள்ள உடையவரை வேண்டி தவம் இருக்க வச்சான் கோழி முட்டை. அப்பா இப்ப சொல்றா அவிச்சு சாப்பிட அவிக்கணுமுங்க, ஆம்லெட் போடணுமுங்க. அவன் ஆப்பாயிலுங்க, அவன் ஒன் சைடுங்க. ஆமா நேத்து கேட்டாமல்ல, நேத்து கேட்டானோ செக்காரக்குடியில கேக்காங்க கடற்கரை அண்ணாச்சி எனக்கு ஒரு ஒன் சைடு காலக்கார கேக்க நம்மளுக்கு 2 சைடு அது ஆம்லெட் கேக்கவா ஆப்பாயில் அவன் பார்த்தான் மொத்தமா கலக்கி உள்ள விட்டான். அவன் செக்காரக்குடியில அதார கேட்டு அவன் அதாவது ஆண்டவரை இறைவரை வேண்டிய அண்ண ஆகாரங்களை மறந்து உறக்கத்தை இழந்து அடிக்கின்ற காட்டை ஆகாரமாகவே பூஜித்து ஒரே மனம் ஒரே நினைவு உண்மையா தவம் இருக்கா? உண்மை தவம் செய்து வருகிறார். 1 வருடமல்ல 2 வருடமல்ல 12 வருட காலம். 12 வருட காலம் இறைவரை வேண்டி எப்படி தவம் இருந்து வருகின்றார்? பகவானை வேண்டி எப்படி தவம் இருந்து வருகிறார்? உமையவள் பார்வதி சிவபெருமானை என்றும் அசையாத கைலாசமலை என்று அசையாத கைலாசம். இன்னைக்கு ஏன் ஆண்டவனை இப்படி ஆடுது? பார்வதி ஆண்டவா பூரகத்திலே ஆண்டு வரப்பட்டவன் ஒரு மானிடவன்.
பூலோகத்தில் ஆண்டு வரக்கூடிய ஒரு மானிடவன் என்னை வேண்டி அருந்தவம் செய்து கொண்டிருக்கிறார். என்னை வேண்டி அருந்தவம் செய்து கொண்டு இருக்கிறார். தவம் முற்றி பெற்றுத்தான் ஆடாத கைலாசம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் பார்வதி ஆடாத கைலாசம் இப்படி ஆடிக்கொண்டு இருக்குடி. தவத்துக்கு ஏற்ற வரத்தை கொடுத்தால் ஆறு கைலாசம் அசையவே அசையாது. ஆதி கைலாசம் அசையவே அசையாது. கண்டிப்பா வரம் கொடுக்கணும் இல்லையா? வேலை பார்த்தவனுக்கு கூலி கொடுக்கணும் அல்லவா? வடக்கு வாசல் காத்திருக்கக்கூடிய நந்தி பகவானை வரவழைத்து நந்தி பெருமானை வரவழைத்து நந்தி என்னை வேண்டி 12 வருட காலம் தவம் இருக்கிறார். 12 வருட காலம் தவம் செய்தார். நான் அழைத்ததாக அழைத்து வாப்பா. ஆண்டவரான பகவான் அழைக்க வருகின்றார். பகவான் எப்படி அழைக்க வருகிறான்? எப்படி தேடி வருகிறான் அரக்கணி நந்தி பகவான்? நந்தி பகவான் எப்படி அழைக்க வருகிறான்? 14 லோகமும் தேடிய லோகம் எங்குமே காணாமே நின்று மேவாடுற எப்போ அரக்கனை எப்போ காண்பேடு. கையும் ஜடக்கியது காணார் அரக்கனை எப்போ காண்பேடு. அரக்கனை எப்போ காண்பேடு. எப்பேற்பட்ட அருந்தவம் செய்து வருகிறான். எப்பேற்பட்ட அருந்தவம் அந்த மானிடவன் செய்கிறான். இவரை நாம் எப்படி அழைப்பது? அபர்ஷனாரா என்று அழைப்பதா? பூலோக மானிடவா என்று அழைப்பதா? டே டே அரக்கா என்று அழைப்பதா? டே டே என்று அழைப்பதா? எப்படி அழைக்கிறார் அந்த நந்தி பகவான்? நந்தி பகவான் என்ன சொல்லி அழைக்கிறாரு? கம்பம் விட்டே கீழிறங்கு அடியாரக்கா கம்பம் கீழிறங்கு கருத்துடன் அச்சுரந்தோ இடங்க நாட்டிய கருத்துடன் மச்சனது இறங்க நாட்டி வானதேவர் மரித்திடும்படியாய் மாகுடனை சேர்ந்தபடி போறார். சொல்லை கேட்ட உடனே காதிலே கேட்ட உடனே அப்படியே அந்த 1000 மடை கம்பத்தை விட்டு மடமடா என்று இறங்கினான். மலர் தோட்ட ஓடினான். பூ மலர்களை பறித்தான். பகவான் என்று அறிந்தான். பகவான் என்று அறிந்து பாறை பணிவிடை செய்ய ஓடி வருகிறார். பாத பணிவிடை செய்வதற்கு ஓடோடி வருகிறார். அப்பதான் சொல்கிறார் நந்தி பகவான். நந்தி பகவான் என்ன சொல்லுகிறார்? அரக்கா என்னை பணியாத நில். ஏன் சுவாமி? அடியேன் ஆண்டவனை நான் வணங்க கூடாதா? அந்த அடியேன் ஆண்டவனை நான் வணங்கப்படாதா? நீ நினைக்கிற ஆண்டவனே முதல்ல நான் கிடையாது. அப்ப தாங்களோ யாரு? யாரு? அரண் கிடையார் சிவன் கிடையாரு. உன்னை அழைக்க வந்த நந்தி எப்பாரா? அழைக்க வந்த நந்தி தேவனப்பானா? கைலாசம் என்னோடு வருவையானால் கைலேங்கிரி நாதனாகிய கடவுளிடம் அந்த கடவுளிடம் நீ கேட்டவர அத்தனையுமே வாங்கி தருகிறேன். அத்தனையும் வாங்கி தருகிறேன். உம்மை பார்த்தாலே தெரியுது அழைக்க வந்த தொண்டர் தாமே. உங்களை பார்த்த உடனே வந்த உடனே உங்க மாறி பார்த்தேன். சரி, நீங்க அழைக்க வந்த தொண்டர் தான். சரி, ஒருவேளை ஆண்டவனா இருக்குமோ?
யாருக்கிட்டே உங்களை பணிஞ்சாத்தானே கைலாசமும் பார்க்க முடியும். சரி அப்படின்னு நினைச்சிட்ட பரவாயில்ல, அதனால உங்களை பணிஞ்சிட்டேன் பரவாயில்ல. நந்தி தேவர் முன்னடக்க அரக்கனாரவன் மின்னடக்க காடு மலை வடாந்திரங்கள் எல்லாம் கடந்து வடாந்திர காடெல்லாம் கடந்து அந்த பேரு எதர் கையில் ஆழது ஈசனை வணங்கினான். இருகரத்தால் ஆண்டவனை பணிந்தான். ஏ அரக்கா, என்னை வேண்டி 12 வருட காலம் தவம் இருக்கிறாய். 12 வருட காலம் தவம் செய்து உனக்கு என்னப்பா வர வேணும்? சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, மண் வேண்டுமா, மனை வேண்டுமா, பெண் வேணுமா, பிள்ளை வேணுமா? மண் வேணுமா, மனை வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, பெண் வேணுமா, பிள்ளை வேணுமா, என்ன வேணும்? எல்லாம் உமது கிருபையாய் எனக்கு இருக்கு சுவாமி. சுவாமி உங்க கிருபையினால் எல்லாமே இருக்கு சுவாமி. அப்ப என்னதான் எதுக்குத்தான் தவம் இருந்த? எதற்காக என்னை வேண்டி இப்படி 12 வருட காலம் தவம் செய்தாய்? உண்டுகார உயிர்மடிக்க கண்டதுண்டம் படைவிட கடிய வர வேணும் எந்தனுக்கு. கடிய வர வேணும் எந்தனுக்கு. என்னப்பா கேட்கும் போதே உயிரை முடிக்கடுங்கிற பட விடங்கிற கேட்கிறவரை ஒன்று கூட புரியலையே. நீ கேட்கக்கூடிய வர அந்த ஆண்டவனுக்கு ஒன்றுமே புரியவில்லையப்பா. தெளிவாக சொல்வையானால் வரம் தருவேன். தெளிவாக கேட்பையான அந்த ஆண்டவன் உனக்கு வரம் தருகிறேன். ஆண்டவாயிரா ஆரிகரைக்கின்றரான சிவபெருமானே, கரை கண்ணனான ஜாதி அஞ்சுமனே, கடுகையிலையும் சிறியவாரோ சிறியவாரோ கண்டன வேணும் ஐயா, வேணும் ஐயா, வேலையிலையும் சிறியவாரோ 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 ஈஸ்வரன வேணும் ஐயா, வேணும் ஐயா, சிறியவாரோ வேணும் ஐயா, வேணும் ஐயா. எல்லிலே கடுகிலே சின்ன வரம், அது என்ன வரம்? கடுகுலே சிறிய வரம், அது என்ன வரம்பா? கடுகுல என்னப்பா இருக்கு? கடுவுக்குள்ள காரம் இருக்கு, எள்ளுக்குள்ள நல்ல எண்ணெய் இருக்கு. அதுக்குத்தான் தவம் இருந்தியா? அப்போ அந்த கடுவுக்கும் இந்த எள்ளுக்குமாடா தவம் செய்தா? செய்த தவம் பெரியது, கேட்கின்ற வரம் சிறியது. என்ன வரம் கேட்கிறது எனக்கே புரியல. அந்த ஆண்டவனுக்கு புரியவில்லை அப்பா. ஆண்டவாயிரம் ஆரிகரைக்கின்றனான சிவரே, கரை கண்ணனான ஜாதி அஞ்சுவனே, கட்சயமான வரமாறேயும் கடவுளிடம் கேளாதே, வரமாதையோ கடவுளிடம் கேளாதே, வரமாறேயும் பகவான் கிட்ட கேளாதடா, பகவான் கிட்ட கேளாதே, இடஞ்சலாரே வரமறையோ, இடஞ்சலாரே வரமறையோ, ஈசங்கிட்டே கேளாதேடா, வாழ்வதற்கு வரங்கேடு, சாகதுக்கு வரங்கேடு, செத்துறாத சாகதுக்கு வரங்கேடாது. 12 வருட காலம் தொங்குன்னு தொங்கிருக்கே. சரி, ஒரு வரமாவது உருப்படியே கேட்கலையப்பா. சுவாமி, நான் அவனை 56 நாட்டுக்கு ஒரு பெரிய அதிபதி. நான் பெரிய ஒரு அதிபதி. 56 நாட்டு அருடம் பகிரிப்படம் கப்பப்படம் கிஸ்திப்படம் கேட்டேன். கப்பப்படம் பகுதிப்படம் கிஸ்திப்படம் எல்லாம் கேட்டேன். பணம் கட்டாத அரசர்கள் எனது பேரிலே படையெடுத்தார்கள். எனது மேலே படையெடுத்து வந்தார்கள். ஆனால் அவர்களோடு போர் புரிய படையும் கிடையாது, படைக்குரிய பரிகாரமும் கிடையாது. படைக்கு உள்ள பரிகாரம் என்பதும் கிடையாது. தாங்களே தஞ்சம் என்று உங்களை வேண்டி தவம் புரிந்தேன். உங்களை வேண்டி 12 வருட காலம் தவம் செய்தேன். உங்களிடத்தில் வரத்தை வாங்கி சிற்றர்களை ஜெயித்து பிறகு இந்த நாட்டை ஆளணும் என்று நான் தவம் இருந்திருக்கேன். அந்த நாட்டை நானே செங்கோல் பிடித்து ஆளணும் சுவாமி. சரி, கேளுத்தாரு. நீ கேளாரக்கத்தார. இதோ இருக்கிற 5 விரலிலே அழகான 3 விரல் எடுத்து, அழகான 3 விரல் எடுத்து நாசமத்தீரத்தை தூண்டினாலும் தணல் வெட்டி எறிய வேணும். தீரத்தை
கேட்டாய் தோண்டினால் வரம் கேட்கிறாய். ஒரு வரமாறு உருப்படியா கேட்கல, ஒரே வரமா உருப்படியா கேட்கறதுக்கு தெரியணும் இல்ல. வெடிக்க நொறுங்க பிடிக்க எரியன்னு கேட்கா. வெடிக்கணுங்க பிடிக்கணுங்க நொறுங்கணுங்க எதுனே எனக்கு புரியலையே. அரக்காணி தோண்டினால் பழிக்கிறோம் என்று கேட்டாய். கேட்கிறாய். தொட்டால் பழிக்கணும் இல்ல, தொட்டா பழிக்கண்டா போடா. தந்தை உனக்கு வரம் தந்தேனடா தந்தேனடா வரம் தந்தேனடா வரத்தை வாங்கினார். சண்டாட பாவி வரத்தை வாங்கு வரைக்கும் சாமி சாமின்னா அப்பா வரம் வாங்க தண்ணி சாமி சாமி சாமின்னு சிவன் பாதத்தை பார்த்தா. வர வாங்கி முடிஞ்சவனே சிவன் அப்படி ஏறிட்டு பார்க்க. வரத்தை வாங்கி முடிஞ்ச உடனே சிவனை ஏறிட்டு பார்க்க. அவரையே பார்த்தான். பக்கத்துல இருக்க பார்வதி ஏற இறங்க ஒரு பார்வை. பக்கத்துல இருக்காளே அந்த உமேவல் பார்வதி உமா மகேஸ்வரி. அப்பா ஏற இறங்க பார்க்க. ஆமா ஆமா, இது ஆகார பார்வல்ல. ஏன் பார்க்கப்படாதா? அவன் 12 வருட காலம் தவம் செய்து சரி ஆண்டவனிடம் வரத்தை வாங்கி அவன் தவத்தின் பெருமையினால் பார்வதியை அன்னைக்கு பார்த்திருக்கான். அவன் கெட்ட எண்ணத்தோடு பார்த்திருந்தா எரிச்சு சாம்பலாக்கி கருப்பு பொட்டு விட்டுருப்பான். கருப்பு பொட்டு வச்சிருப்பா. தவத்தின் பெருமினால் இதுதானா பார்வதின்னு பார்த்திருப்பான். ஐயா நீ வாழ்வாயிடா மகனே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண. சண்டாளம் பாவி, நீ பார்க்க முடியும் நான் பார்க்க முடியுமா? அவன் தொங்குன்னு தொங்கி இருக்கான். அதான பார்த்தேன். பார்வதியை பார்த்திருக்கான். சரி சரி சார். வரத்தை வாங்கி கொண்டு ஆண்டவனை சற்றும் கூட மறியாமலே வந்து கொண்டிருக்கிறார். சற்றும் மதியாமலே வந்து கொண்டு இருக்கிறார். எதிர யார் வருகிறார்? திரிலோக சஞ்சாரி திட்டமுள்ள நாரதர் வந்து கொண்டிருக்கிறார். என்னதார்? நாரதர் ஒரு நாளைக்கு 1000 பொய் சொல்லுவார். 1000 பொய் சொல்லுவார். ஒரு பொய் குறைஞ்சாலும் கூட அவர் கபால வந்து வெடிச்சிருமா. கபாலம்லாம் என்னதுமா? வயிறு வயிறு. அதுதான் மத்தியம். 999 பொய் சொல்லியிருக்காரு. 999 பொய் சொல்லிட்டார். ஒரே ஒரு பொய் இருக்கு, யார்கிட்ட கொடுக்கலாம்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரு காடகத்துல யார்கிட்ட கொடுப்போம், யார் தலையில வச்சு கெட்டுவோம் அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அரக்க வந்து வசமா அம்பிட்டுக்கிட்டான். வந்து அரக்கன் மாட்டிக்கிட்டான். என்னடா பைய வர்ற வரத்தோன்னு சரியில்லையே, வரத்தை வாங்கிக்கிட்டு ஒரு படியால வந்துகிட்டு இருக்கான். ஒரு படியால விருன்னு வாரான். அரக்கா பல்லுகள் வாசி பெற்று ரேகங்கள் பில் முளைச்சு எங்க இருந்து எங்கப்பா வார? சாமி 12 வருட காலம் தவம் செய்து ஆண்டவனிடம் வர வாங்கி வாரம் சாமி. வர வாங்கி வாரம் சொல்லியே கையில பொட்டனம் கிட்டனம் பைகை ஒண்ணு பிள்ளைய வீசனு கை வருங்கைமா அடிக்க வர மாதிரி வர்ற. 12 வருட காலம் தவம் செய்த ஆண்டவனை பார்த்த ஆண்டவன் வரம் தந்தேன் 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 தான் சொன்னார தவிர தந்தேன் தந்தேன் தான் சொன்னார தவிர அவர் பெரிய ஒரு பொட்டணமா கெட்டி தரவும் இல்ல. அது என் துண்டல முடிஞ்சு என் தோல்ல போட்டு ஜமந்து கொண்டு வரவும் இல்ல சாமி. மறிகட்டவரை வாயினால் சொல்வதை நம்பி கொண்டு வந்திருக்கிறாயே. நீ நம்பி கொண்டு வந்திருக்கிறாயே. ஆண்டவன் கொடுத்த வரம் பொய்யானால் என்ன நீ 12 வருடம் தவம் இருக்கணும். இங்கிருந்து போ. ஆண்டவன் கொடுத்தபடி அவர் வேலையை 3 வருடம் எடு. ஒரே விரலா எடு. அவர் முடியருகே தொடு. முடியருகே தொடுவையா? கொடுத்தவரை மெய்யானால் ஓடுவார், பொய்யானா அங்கே நிப்பாருன்ட்டான். அங்கே நிப்பாரு பாத்துக்கலாம். கையை திருக்கி திருக்கி பாக்காம். அந்த கையா அந்த கையா அந்த கையா அந்த விரலா? கைய வர வரத்தும் சரியில்லையே. வரத்து சரியில்லாமல இருக்கு. அரக்கனுக்கு பயந்து யார் யாரெல்லாம் ஓடி வருகின்றார்? யாரு யாரெல்லாம் ஓடி வருகிறார்? வான பேர் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். மாணவர்கள் ஓடினார், மறைவர்கள் ஓடினார். ஆலயனாரித்தேனோ சந்திரன் ஓடினார். ஆலயனாதித்தேனோ சந்திரன் ஓடினார். பகவான் ஓடினார், தவமுனிவர் ஓடினார்.
பிள்ளையார் படுந்துயரம் பிழை பொறுக்க முடியாமல் பிழை பொறுக்க முடியாமல் கடவரி படுந்துயரம் கண்டறிந்த வேலவன் மயில் பறந்த வேகத்தால் விநாயகர் மறைந்து விட்டார். அந்த விநாயக பெருமாள் மறைந்து விட்டார். அரக்கை எல்லாத்தையும் விட்டு அவனுக்கு ஒரே பார்வை ஆண்டவன் மேலதான் இருக்கு. அவனுக்கு ஒரே பார்வை அந்த ஆண்டவன் மேலதான். அரக்கடைக்கு பயந்து ஆண்டவன் அடிவிடத்திலே ஒளித்திருக்கிறார். அதில் மூட்டில் ஒளித்திருக்கிறார். செவ்வரடி தோட்டத்தில் சிவபெருமான் சிவலிங்கமாக மறைந்திருக்கின்ற போது சிவலிங்கமாக மறைந்திருக்கும் போது அரக்கடவன் அந்த வனத்திலே ஆண்டவனை தேடுகிறான். அந்த ஆண்டவனை தேடுகிறான். பகவானை காணாமல் பருவுரியை கீழ் விரித்தான். பருவுரியை கீழே விரித்து படுத்து நித்திரை செய்து வருகிறார். படுத்தோ நித்திரை செய்து வருகிறார். அரளை விடத்திருந்து கொண்டே ஆண்டவனான பகவான் நினைக்கின்ற போது ஆண்டவனான பகவான் என்கிற போது என் பெருமானந்த மாயவனான கண்ணவீரான ஆடு மாடுகளை வெத்திக் கொண்ட ஆயர்களை பிள்ளையோடு பிள்ளைகளோடு நந்தவனத்திலே எப்படி ஆடு மாடுகளை சாடை பேசுவது போல் அத்தாரை பேசினார். அத்தானை சாடை பேசினார். ஆடுகளை மாடுகளை ஆயனுடைய கன்றைகளே ஆடுகளை மாடுகளை கன்றைகளே கோடமலை ஒளிர் இருக்கை கொடிய புல்லு தலை திருக்கை கோடமலை ஒளி தெருகி கொடிய விழுதலை தெருகி ஆரவிரி அறியாமல் வயறார புல்லு மேயாருங்க ஆரவிரி அறியாமல் வயரது பிள்ளை மேயாருங்க தெரியாமதென்று விட்டு அதென்று விட்டு ஆடுகளே மாடுகளை ஒளியாருங்க ஒளியாருங்க தின்னு போட்டு சிவனாரை போல செடி செடியோ ஒழிச்சுக்கிட்டு அலையாதீங்க அங்க இங்கேயுமா. திங்க தெரியாம அடப்புரிய தின்னுட்டு அங்க இங்கேயும் பருவரிய தோல்ல போட்டுக்கிட்டு அலையாதீங்க. அரக்கராக வெட்ட நடக்கின்றார். ஒரு ஏழை பகவானா இருக்குமா என் பெருமான். அவன் வந்து ஆண்டவன் வந்து ஜாட பேசுவார். அரக்கனே வந்து பேசினாலும் பேசுவான் இல்லையா? அரக்கன் ஜாட பேசினாலும் பேசுவார் இல்ல. அரடி புஷ்பத்தை விட்டு மெல்லவே இறங்கி வருகிறார். மெல்லவே இறங்கி வருகிறார். என் பெருமான் மாயவன் கேட்கிறார். மாயவன் என்ன கேட்கிறான்? அத்தான் வாருங்கோ எங்கள் அத்தான் வாருங்கோ மனமழை ஒளிந்ததே எங்கள் அத்தான் வாருங்கோ மனமழை ஒளிந்ததே அழகிய நல்ல சடைமுடிகள் அவை தொலைந்து கிடப்பதேனோ அறிவெண்ணிரடையும் திருநீட்டு பைய கூட பறித்ததாருங்கோ அதான் பகவானே அரக்கனை கொல்ல வேண்டும் என்று என் பெருமானந்த மாயவனான கண்ணபிரான் மாயவனான கண்ணபிரான் ஆடி மாடுகளை எல்லாம் ஆரி சிவனாரிடத்தில் ஒப்படைத்தான். சிவனாரிடத்தில் ஒப்படைத்தான். அரக்கனை கொல்வதற்கு ஜெகமோகினி அவதாரம் கொண்டார். ஜெகமோகினி அவதாரம் கொண்டு என் பெருமானந்த மாயவனான கண்ணபிரான் மாயவனான கண்ணபிரானு நடந்தார் திருமால் அவ்விடம் விட்டு நடந்தார் திருமால் அவ்விடம் விட்டு நாதன் கொடுத்த வரம் சோதிக்கவே தொடர்ந்து வந்த அரக்கனை துணிக்கவே வேணுமென்று மடந்தையன் சொருபமாரி மாயவன் பெருமாள் மடந்தையன் சொருபமாரி மாயவனார் பெருமாள் மறுவேடும்
ஜெகமோகினி அபராரம் கொண்டு ஜெகமோகினி அவதாரம் கொண்டு காரகத்திலே நடந்து வருகின்றார். கானகத்தில் நடந்து வருகிறார். ஆண்டவனை தேடி திகைத்து வட்டப்பார் நல்லா தூக்கம், நல்லா தூக்கம், அசந்து தூங்கிட்டு இருக்கிறார். ஆமா, ஆகா என்ன அழகா இருக்கு அந்த பெண்ணு, என்ன அழகா இருக்காங்க. அந்த இப்பொழுதிலேயே ஆரியத்தன் மறைகின்ற நேரம் மூந்தி கற்கள் முச்சந்தி வேளை, முச்சந்தி வேளை. அடையும் போட வேண்டாம், தோசையும் போட வேண்டாம், ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாரு. ஓ, எப்படி அழகா இருக்கா. அந்த பெண்ணாலை முன்விட்டு வர்ணித்தான். மின்விட்டு பின்னால் வர்ணிக்கிறார். அன்னமறை அழைந்தாடே ஆமா அம்மா போகலாகுமோ அம்மா 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 மாறே மரகரமே மாந்தளிருமேணியரே அம்மா வண்டினம் அறியார மலரினம் கொண்டவளா மலரினம் அறியார வண்டினம் கொண்டவளா ஒன்றவளா தடுக்கின்றரடி அடி அம்மா அடி அம்மா மாணகன் தன் மரகதம் மேன் கண்ணிலமானே நீலமானே மாதல்வல் ஒற்றே வேடியரே கண்ணிலமானே மாதல்வல் ஒற்றே வேடியரே கண்ணிலமானே
சத்தியம் சக்கர பொங்கல் புளியோர் அப்படியே சொல்லியிருக்கலாம்ல. அப்பே சொல்லியிருந்தா சத்தியம் பண்ணி அரமனைக்கு போய் பழைய பொண்ணு பழைய மாப்பிள்ளை ஆயிருக்காங்க. அரக்கரை கொல்வதற்காக என் பெருமான் மாயவன் கண்ணபிரா மாயவன் கண்ணபிரா அரக்கரை கொண்டு கிடைத்தார். யாரவால் கோலம் கொண்டார், யாரவால் கோலம் கொண்டார். கம்பூனி அரளி தோற்ற வருகிறாரத்தான் சிவரே. அத்தான் சிவனே அரக்கனை கொன்று விட்டேன். கொன்று விட்டேன் அத்தான். ஆறு கைலாசம் போய்வார். ஆதி கைலாசம் போய் பாருங்கள். அத்தான் மகவாரே ஆரி கரை கண்ட சிவபெருமாரே கரை கண்டலான ஜாதி ஜெயிச்சவளே அத்தானே பகவானே. ஆமா என்ன ஆரியான சிவபெருமான் ஏ சிவனே சத்தியம் வேணும். கம்பானரி கரையில் இறங்கி குளித்து ஸ்நானம் பண்ணு. கிழக்கு மகமாக நின்று திருநீரை விஷயந்து 3 இடத்து திருநீரை தொட்டு திருநீரை தொட்டு உன்னை பார்த்த கண்ணால் இனி ஒரு பெண்ணாளை பார்ப்பது கிடையாது. பார்ப்பது கிடையாது. சிரசு நோக்கி தொடு. தொடுவையானால் உன்னோடு வர தயார். உன்னோடு வருவது தயார். 3 பேர் சொன்னாரே. அறிவு கெட்டவன் ஆராய்ந்து பார்த்தாரா? பார்த்தாளா? காமத்தாலுமை வரந்தான் கரைக்கண்டன் கொடுத்த வரம் மறந்தான். வரத்தை மறந்தான். மோகத்தாலுமை மறந்தான் முக்கண்ணனார் கொடுத்த வரம் மறந்தான். வரத்தை மறந்தான். இந்திரன் கெட்டரும் பெண்ணால், சந்திரன் கெட்டரும் பெண்ணால், கீசகன் கெட்டரும் பெண்ணால், கிருபை வாழுந்தர் கெட்டரும் அதுவும் பெண்ணால், வாலி கெட்டரும் பெண்ணால் வல்ல அரக்கன் கெட்டுண்டு ஒருங்க போவரும் நொறுங்க போதும் பெண்ணால், ஆவரும் பெண்ணால் அழிவரும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால். சத்தியம் பண்ண வருகிறார். எப்படி சத்தியம் பண்ண வருகிறார்? முங்குவானா கரையில பெண்ணால் ஓடிட்டாளான்னு. நிக்காளா ஓடிட்டாளான்னு. ஓடிட கூடாதுல்ல. வேட்டி துவைச்சாரோ துவைக்கலையோ தெரியலையே. காக்கா முங்கு போட்டானே. காக்கா முங்கு தான் போடுதானா? முங்கி முங்கி எந்திக்கான். ஏ பெண்ணே, ஏ பெண்ணே, சத்தியம் பண்ண போறேன் தப்பிடம் என்று சொல்லிவிடாரு. தப்பிதேன்னு சொல்லிடாத. அடை கிழக்கு மகமாக 2 திருநார பிசைந்து பிசைந்து 3 வருடத்தை திருநீரை தொட்டு திருநீரை தொட்டு உன்னை பார்த்த கண்ணால் இனி ஒரு பெண்ணாளை பார்ப்பது கிடையாது. பார்ப்பது கிடையாது. அரைக்கு மரணுக்கு நடுவே உரித்து அரிகர் ஐயன் பறக்க போறான். அரிகரை புத்திரனா ஐயன் வந்துதான் பிறக்க வேண்டியவர்கள்
எங்க போனாலும் இவர் நினைச்சு